நஹ்மதுல்லாஹ் அல்-அஸீம் வனுஸல்லி வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பில் குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் சிறிய சிறிய நடைமுறைகளை கையாளுவதன் மூலமாக மிகப்பெரிய குடும்ப சமூக கட்டமைப்புகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது. இந்த வீட்டினுள் செல்வதற்கு அனுமதி கேட்டு செல்லக்கூடிய நடைமுறை இருக்கிறதே, இது இஸ்லாத்தில் உண்டான சட்டமா என்று பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதை குறித்து உண்டான ஆயத்துக்களை ஹதீஸுகளை நாம் ஆய்வு செய்வது இந்த நேரத்திலே பொருத்தமானதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நூரிலே இதை குறித்து அல்லாஹ் விரிவாக பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு. ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ், நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் அல்லாத மற்ற இல்லங்களிலே, நம்முடைய நண்பருடைய இல்லமாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களின் வீடுகளாக இருக்கலாம், அந்நிய வீடுகளாக இருக்கலாம், அல்லது தெரிந்த வீடுகளாக இருக்கலாம், அங்கு நாம் செல்கின்ற பொழுது அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனுமதி தருகின்ற வரை நீங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் அனுமதி தருகின்ற வரை நீங்கள் உள்ளே செல்ல வேண்டாம், நீங்கள் காத்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி அனுமதி கேட்கக்கூடிய அந்த முறையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டாருக்கு நீங்கள் சலாம் சொல்லி நீங்கள் அனுமதி கேளுங்கள் என்ற ஒரு அழகிய நடைமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். இந்த சலாம் சொல்லி அனுமதி கேட்பது இருக்கிறதே ஒரு சாதாரண ஒரு நடைமுறை அல்ல. மிஅராஜுடைய பயணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதறத்துல் முன்தஹாவிலே வந்ததற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அல்லாஹ் நபி அவர்களுக்கு சிறப்பு அனுமதியை உள்ளே வர செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அனுமதி அளித்தார் என்று நாம் ஹதீஸ் ஷரீஃப்களை பார்க்கின்ற பொழுது ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சலாம் சொல்லி அல்லாஹ் நபியை உள்ளே அழைக்கிறான். அத்தியாயத்திலே நாம் எல்லாம் ஓதக்கூடிய வாசகம் தான் இது. ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், வீட்டிற்குள்ள அனுமதி பெற்று உள்ளே செல்லக்கூடிய நடைமுறை இருக்கிறதே, அல்லாஹும் ரசூலும் அல்லாஹ் ரசூலுடைய நடைமுறையாக இருக்கிறது. அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சயீத் என்ற நபித்தோழரிடத்திலே வருகிறார்கள். வந்து ஒரு செய்தியை முறையிடுகிறார்கள். இது போன்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அழைத்து வரும்படி ஒரு ஆளை அனுப்பி வைத்தார்கள். நான் அவருடைய வீட்டிற்கு சென்று வாசலிலே 3 முறை சலாம் சொல்லி அனுமதி கேட்டேன். ஆனால் உள்ளிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. நான் திரும்பி வந்து விட்டேன். பின்பு என்னை சந்தித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அழைத்து ஏன் வீட்டிற்கு வரவில்லை என்று என்னிடத்திலே கேட்ட பொழுது நான் சொன்னேன், இது மூலம் நான் வீட்டிற்கு வந்து 3 முறை அனுமதி கேட்டும் பதில் வராததால் நான் திரும்பி வந்து விட்டேன் என்ற செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல் அதற்கான ஒரு ஹதீஸை நான் மேற்கோள் காட்டினேன் என்று சொல்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாத்தன், உங்களிலே ஒருவர் ஒரு வீட்டிற்கு செல்வதற்காக 3 முறை அனுமதி கேட்டு அவருக்கு அனுமதி தரப்படவில்லை என்றால் அவர் திரும்பி வந்துவிடட்டும் என்று நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நான் திரும்பி வந்துவிட்டேன் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹுடைய முகம் மாறியது. இந்த ஹதீஸுக்கான என்ன ஆதாரம் இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுத்த குரலில் கேட்டார்கள். பொதுவாக உமருடைய பழக்கம் என்னவென்றால், அவர்களிடத்திலே ஒரு ஹதீஸை சொல்கின்ற பொழுது அதற்கான ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். சொல்லுவது சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அதற்கான ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். உடனே அந்த சஹாபி அபூ சயீத் என்ற நபித்தோழரிடத்திலே ஓடி வருகிறார்கள். வந்து முறையிட்டு சொன்ன பொழுது அந்த தோழர், இந்த ஹதீஸை நான் நபிகளிடத்திலே கேட்டு இருக்கிறேன், நான் வந்து சாட்சி சொல்கிறேன் என்று வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சாட்சி சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதி அடைந்தார்கள். 3 முறை அனுமதி பெற்று அனுமதி மறுக்கின்ற பொழுது திரும்பி வரக்கூடிய செயல் இருக்கிறதே, அல்லாஹ் எப்படி குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால், ராலிக்கும் அஸ்காலக்கும், இந்த செயல் உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு செயலாக இருக்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு நடைமுறை என்னவென்றால், வீட்டினுள் நாம் அனுமதி கேட்கின்ற பொழுது வீட்டில் வாசல் பகுதியில் நாம் நிற்காமல் வலதுபுறம் இடதுபுறம் இருக்க வேண்டும் என்ற நடைமுறையில் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்று சொன்னால், அந்த வீட்டின் கதவுகள் நீக்கப்பட்டு நம்முடைய பார்வைகள் உள்ளே செல்கின்ற பொழுது
என்னவாகும் என்றால், நாமே அனுமதி இல்லாமல் உள்ளே சென்றதுடைய குற்றம் நம் மீது வரும் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு நபித்தோழர் பெருமானாருடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகிறார். பெருமானார் யார் என்று கேட்ட பொழுது நான் என்று சொல்கிறார். உடனே பெருமானாரோடு கோபம் அடைந்தார்கள், முகம் சுருங்கியது. நான் என்றால் நீங்கள் யார் என்று பெருமானார் அழுத்தமாக அந்த இடத்திலே கேட்ட பொழுது சஹாபி தன் பேரை சொன்னார் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். மேலான பெருமக்களே, வீட்டில் உள்ளவர்கள் யார் என்று நம்மை பற்றி கேட்கின்ற பொழுது நம்முடைய பெயர்களையும் அடையாளங்களையும் குறிப்பிடுவது பொருத்தமான நடைமுறையாக இருக்குகிறது. இதன் மூலமாக சமூகத்திலே உண்டான ஒரு சீரமைப்பு பாதுகாக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய வீடுகளுக்கு நாம் செல்கின்ற பொழுதும் அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டுமா? அதை குறித்து உண்டான ஹதீஸ்கள் என்ன வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வீடுகளுக்கும் செல்கின்ற பொழுதும் சரி, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் வீட்டில் இருந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டு செல்வது தான் ஒரு உச்சபட்சமான ஒரு நாகரிகமாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி அனுமதி கேட்டு நம்முடைய வீட்டில் நாம் அனுமதி கேட்டு வருகின்ற பொழுது நம்மின் மீது நம்முடைய குடும்பத்தாருக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு கண்ணியம் ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது. அத்தா இப்னு யஸார் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வீட்டிற்கு நான் சென்றாலும் அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டுமா என்று கேட்கிறார்கள். உடனே பெருமானார் ஆம், அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டும் என்கிறார்கள். உடனே அந்த தோழர் நிறுத்தவில்லை, நான் என்னுடைய தாயின் வீட்டில் தான் நான் இருக்கிறேன், அப்பொழுதும் நான் அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் அப்பொழுதும் ஆம், அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதிலே என்ன ஒரு ஞானம் நுட்பம் இருக்கிறது என்றால், நாம் நம்முடைய வீட்டாக இருந்தாலும் சரி அனுமதி கேட்டு செல்கின்ற பொழுது பொதுவாக நம் வீட்டிலே உண்டான பெண்கள் வீட்டிலே சுதந்திரமாக இருப்பார்கள். ஆடையின் விஷயத்திலே அவர்கள் சற்று தளர்வுகளோடு அவர்கள் இருப்பார்கள். அப்படி நாம் அனுமதி கேட்டு உள்ளே செல்கின்ற பொழுது தங்களை அவர்கள் சரி செய்து கொள்வதற்கு உண்டான ஒரு நேரம் அவகாசம் அந்த நேரத்திலே ஏற்படுகிறது. வேளாணவர்களே, இது போன்ற வீட்டில் அனுமதி கேட்டு செல்லக்கூடிய இந்த நடைமுறை, சலாம் சொல்லி அனுமதி கேட்டு செல்லக்கூடிய நடைமுறை இருக்கிறதே, இது சமூகத்திலே ஒரு நாகரிகமற்ற ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக யாசகம் கேட்க வருபவர்கள் தான் அனுமதி சலாம் சொல்லி அனுமதி கேட்பார்கள். அதை போன்ற நடைமுறையை நாமும் கையாளுவதா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். இது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை, ஒரு சட்ட திட்டம். நம்முடைய கண்ணியமா, நம்முடைய மார்க்கத்துடைய கண்ணியமா என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மார்க்கத்தின் கண்ணியத்தை தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதிலே அல்லாஹ் நமக்கான கண்ணியத்தை உள்ளே வைத்திருக்கிறான். எந்த அளவிற்கு பெருமானார் இந்த விஷயத்திலே கடிந்து பேசியிருக்கிறார்கள் என்றால், எவர் வலா தஸ்தஅதினு லிமன் லம் யப்தஉ பிஸ்ஸலாம், எவர் வீட்டிற்கு வருவதற்கு சலாம் சொல்லி அனுமதி கேட்கவில்லையோ அவர்களை வீட்டிற்கு உள்ளே வரவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸின் கண்ணோட்டத்தில் பார்த்தோமே என்றால், சலாம் சொல்லி அனுமதி கேட்காதவர்களை திருப்பி அனுப்பி விடுவது நம் மீது குற்றமில்லை என்ற ஒரு செய்தி நமக்கு புரிகிறது. மேலானவர்களே, இது போன்ற நடைமுறைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு, வீட்டில் உண்டான சிறார்களுக்கு, பெரியோர்களுக்கு நாம் அதை தெரியப்படுத்துவது நம் மீது தார்மீக கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நடைமுறைகளை எடுத்து நடப்பதற்குண்டான நல் வாய்ப்பை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.